இன்னும் 2-3 வாரத்தில் அமைச்சரவை சீரமைப்பு. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அமைச்சரவையில் இன்னும் 2-3 வாரத்தில் சீரமைப்பு நடைபெறலாம் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் இன்று கோடி காட்டியுள்ளார். புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற புதிய யோசனைகள் மீதான விழாவில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் ஜம்ரி, வருகின்ற ஆண்டுகளிலும் இதுபோன்ற நிகழ்விற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரின் ஆதரவை தாம் எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் இன்னும் 2-3 வாரங்களில் நடைபெறவிருக்கும் அமைச்சரவை சீரமைப்பில் தமது நிலை என்ன என்பது தெரியவில்லை என்றார். தாம் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெறப் போவதும் போகாததும் 2ஆம் பட்ச கேள்வி என்றாலும் இதுபோன்ற நிகழ்விற்கு பிரதமர் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பரிசான் நேஷனலின் பொதுச் செயலாளரான டாக்டர் ஜம்ரி 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி மேலவையின் செனட்டராக நியமிக்கப்பட்டு அதன் மூலம் தற்காப்பு அமைச்சராகவும் பின்னர் உயர்கல்வி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.